ஐயா எனக்கு சரியாக போடுங்க நமக்கு நீங்கள் கும்பக்கூடாது யாரும் மாட்டார் வாங்க அவங்க சந்தோஷம் மாமா சந்திச்சோம் யார் நிறைந்து வாங்கலாம் அது தப்பு பேண்ட் இருந்தேன் என்ன எல்லாம் பொன்னாடைகளாக இருக்கு இன்னைக்கு மிளருது இதை சொல்லுங்க பிடிக்கிட்டேன் பாருங்க நல்லாவே மாட்டான் சார் அவங்க போடுங்க போட்டாச்சு ஐயா அவர் பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் உட்காருங்க ஐயோ கும்பிடக்கூடாது பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் உட்காருங்க உடனே பங்கு வந்தாங்க தமிழ் பேரவையின் சார்பாக சால்வை அணிவித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை சொல்கிறோம். இப்போது தமிழ் பேரவையின் தலைவர் ஐயா 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குவார். எனக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயா பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து பேசணுன்ற மாதிரி இல்லாமல் தங்கு தடையென்று மலமளமளன்னு பேசும்போது இது எப்படி தான் இதெல்லாம் இறைவனுடைய அருள் அதை இவ்வளோ பெரிய அழகான பேச்சை வந்து நம்ம கேட்குறது ஒரு நாள் தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இருந்தாலும் நாங்களும் அதில் ஒரு புண்ணியம் எடுத்துருக்கோன்றது நிச்சயமாக தெரியுது. இதில் பெரியாழ்வார் பாசுரத்தில் 2ஆம் பத்தில் 9ஆம் திருவாரூரில் அவர் சொல்கிறார், பெரியாழ்வார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது பலஸ்துதி பாசுரம். அந்த பலஸ்துதி பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 பாடல்களை பாடுறவர்களுடைய கால்கள் என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன். யார் சொல்கிறார்? பெரியாழ்வார் சொல்கிறார். இந்த பலஸ்துதி பாசுரத்தில் இந்த 10வது பாடல் இந்த பாசுரங்கள் 10ஐயும் பாடி பக்தியுடன் பாடி ஆடுறவர்கள் அவருடைய பாதங்களை என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன் என்கிறேன். அது மாதிரி பக்தி கோடலாடைய உங்களுடைய பாதங்கள் அனைத்தையும் எங்கள் தலைமையில் வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக திரு அன்பழகன் ஐயா அன்பழகன் ஐயா அவர்கள் இந்த திருப்பாவை உபன்யாசத்தை தொடர்ந்து பல்லாண்டு காலம் நடத்துவதற்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். ஒரு சின்ன பாட்டு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா
ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடு நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணாதை உலகத்தில் வாழவிடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருப்பாவை உபன்யாசம் நிகழ்ச்சிக்கு நம்மளது பேராசிரியர் திருமிகு கோகுலாச்சாரி ஐயா அவர்கள் மார்கழி மாதம் நாள்தோறும் 30 நாட்களும் திருப்பாவை பாடலுக்கு விளக்க உரையளிப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. எனக்கு புவனகிரியிலே நான் குடியிருந்தால் நாள்தோறும் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் சிதம்பரத்திற்கு அண்மையில் உள்ள மாரியப்ப நகர் இருப்பதால் ஆனால் 2வது முறை இப்பொழுது வந்திருக்கின்றேன். மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது இந்த புவனகிரி வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாம் அனைவரும் ஐயாவினுடைய இந்த திருப்பாவை நிகழ்ச்சியிலே இன்று பங்கு பெற்றது எல்லாம் வல்ல கண்ணபிரானுடைய திருவருள். நீங்காத செல்வம் நிறைந்து எல்லோரும் இன்புற்று வாழ நாம் அனைவரும் மகிழ்வோடு இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சந்துரு ஐயா அவர்கள் ஒரு மணி திருப்பாவையினுடைய சொற்பொழிவு நிகழ்விலே 24வது அமர்வாக இன்று சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆச்சாரிய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஆண்டாளனுடைய திருவுருவமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த சொற்பொழிவை அருமையாக நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஒரு சிறப்பு என்னென்னா, வழக்கமாக நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கோம். விருந்தினர்கள் வந்துவிட்டால் கொஞ்சம் அதிகப்படியாக அவர்களுக்கு விருப்பமான 2-3 பதார்த்தங்கள் அல்லது விசேஷங்கள் இருக்கும். அதுபோல் இன்றைக்கு ஐயாவுடைய சொற்பொழிவிலே ஒரு சிறு அதிகப்படியான விஷயம் என்னென்னா, எங்களெல்லாம் பார்த்த உடனே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திருவாசகம் அதிலிருந்து சில விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். அதுக்கு காரணம் நாம் வந்திருக்கிறதுனால நம்மையும் அவர்கள் மகிழ்விக்க வேண்டும். அதனால் நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்று அந்த திருவாசகத்திலிருந்தும் சொன்னார். இந்த பாடலில் என்னென்னா, இந்த பாசுரத்தில் போற்றி போற்றிங்கிற 30 பாசுரங்களில் இந்த பாசுரத்தில் தான் போற்றி போற்றின்னு வருதுன்னு நினைக்கிறேன். சரிதானையே? வேறு பாசுரங்களில் போற்றி வரல. திருவாசகத்திலேயும் ஒரு 8 போற்றி இருக்குது. அது ஐயா சொன்னாங்க. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாது என்பவர்களும் மலை போற்றின்னு. எனக்கு இதை பார்த்த உடனே நான் ஒரு 4 போற்றி தயார் பண்ணேன். சூடி கொடுத்த நங்கை நாச்சியார் நற்றாள் போற்றி, சூடி கொடுத்த நங்கை நாச்சியார் நற்றாள் போற்றி, அவர் பாடி கொடுத்த பாமாலை பாவை போற்றி, அதை நாடி நறுந்தமிழில் நயமுறைக்கும் நம் நாவலர் பதம் போற்றி, ஓடி இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அதை செவிமடுக்க ஓடி இங்கு வந்து அமர்ந்திருக்கும் முத்தவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு
நன்றி. அடுத்ததாக புலவர் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் 2 மணி. மார்கழி திங்கள் 30 நாட்களுக்கும் அழகு சேர்த்து பெருமை சேர்த்து ஊருக்கு புகழ் உண்டாக்கியிருக்கின்ற மகானவர்களே, அடியார் பெருமக்களே, தாய்மார்களே, தமிழ் பேரவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். முதலில் உங்களிடத்திலே நான் மன்னிப்புத்தான் கோர வேண்டும். ஏனென்றால் காலம் கழித்து வந்தேன். தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ யார் படிச்சிருப்பீங்க. அதே போன்று எனக்கு கொடுத்திருப்பான் போல் தெரிகிறது கும்பகர்ணன். அதே போன்று நான் நேரம் கழித்து வந்தேன். அதற்கு பிறகு கீழே உட்காரல. எல்லாம் நினச்சிருப்பீங்க, அடியார்களெல்லாம் நாம் கீழே அமர்ந்திருக்கிறோம், மகான் அவர்கள் கீழே அமர்ந்து பேசுகின்றார்கள், இவர் வந்தார் அங்கே சென்று மேலே உட்கார். என்னால் கீழே உட்கார முடியாது. ஒன்று சொல்லுகிறேன், யார் தானாகவே கீழே அமர்ந்து கையை ஊன்றாமலே எழுகிறார்களோ அவர்களுக்கு அகவை 100, எனக்கு இல்லை. எனவே நீங்கள் நினைக்கலாம் மேலே உட்காந்தான்ட்டா, அது கூட நீங்கள் உங்களுக்கு சினமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். வந்தவர் அங்கே சென்று மேலே அமர்ந்து விட்டார், நாமெல்லாம் கீழே இருக்கும்பொழுது மகான் அவர்கள் கீழே அமர்ந்திருக்கும் பொழுது என்று நினைக்கலாம். அதற்கு மகான் அவர்கள் சொன்னார்கள், அதோ பாருங்கள் மரத்து கிளைகளிலே மந்தி, அது கூட மேலே இருக்கிறது, அதற்காக நான் வருத்தப்படுவேனே என்று சொன்னார். அப்படித்தான் எண்ணிக்கொள்ளுங்கள் என்னையும். ஐயா கற்றது கைமண்ணளவு என்று சொன்னால் அவை, அதற்கெல்லாம் இங்கே வந்ததற்கு பிறகுதான் எனக்கு உண்மையிலேயே தெரிகிறது. அவருடைய ஆற்றலை, அவருடைய அறிவை, அவருடைய திறனை, அவருடைய சொற்பொழிவை காண்கின்ற பொழுது நாம் கற்றது கைமண்ணளவு என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஐயா, உங்கள் திருவடியை நான் வணங்குகிறோம். நான் குற்றாலத்தில் குளித்திருக்கிறேன், கொல்லிமலையில் குளித்திருக்கிறேன், ஏன் நயகராவில் கூட குளித்திருக்கிறேன். அப்பொழுது வேண்டுமென்றால் உடல் இன்பம் பெறலாம், ஆனால் உள்ளம் இன்பம் பெற வேண்டுமென்றால் இதை போன்ற தமிழறிவுகளிலே குளிக்க வேண்டும். ஒன்று நம் ஊரில் இருக்கக்கூடிய இலக்கிய வித்தகர், அவருடைய தமிழறிவிலேயும் நம்முடைய ஐயா கோகுலாச்சாருடைய தமிழ் அறிவிலேயும் குளித்தால் உள்ளம் குளிரும் என்பதில் ஐயப்பாடு கிடையாது. ஆடை அணிவோம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ என்பார் சொல்வார்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொல்லுவான். அந்த வகையிலே நாம் எளிமையாக எல்லோரோடும் கூடி வாழ வேண்டும், எல்லோரோடும் பேசி வாழ வேண்டும், எல்லோரோடும் மகிழ்ந்து வாழ வேண்டும். பிறரோடு பேசி மகிழ்ந்து வாழ தெரியாதவர்களுக்கு இந்த உலகம் பகலில் கூட எப்படி இருக்கும்? இரவாகத்தான் இருக்கும். நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிர ஞாலம் பகலும் பார்ப்பட்டென்றிருக்கும். எனவே பகல் கூட அவர்களுக்கு இரவாகிவிடும். எனவே எல்லோரோடும் பழகி வாழ வேண்டும், பெரியவர்களாக இருந்தாலும் கூட. ஒரு முறை கவிஞர் வாலி அவர்கள் இளையவராக இருக்கின்ற பொழுது மும்பையிலே இரவு நேரத்திலே ஒரு 10 மணிக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, சாரல். அருகிலே ஒரு மகிழ்வுந்து வண்டி நிற்கிறது. நின்று அவரை, தம்பி நீ ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே வாலி ஏறிக்கொண்டார். எங்கே போக வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நான் சத்ரபதி சிவாஜியினுடைய புகைவண்டி நிலையத்துக்கு போகணும்னு சொல்கிறார். அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்போ தான் இவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. டு யூ நோ த நேம் ஆஃப் ரத்தன் டாட்டா? டாட்டா என்பவன் நான் என்று சொல். இந்தியாவிலே அதானி பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அம்பானி பெரிய செல்வந்தராக இருக்கலாம், கொடை உள்ளத்திலே பெரியவர் யார் என்று சொன்னால் ரத்தன் டாட்டா தான். அதை போன்று இருக்க வேண்டும். ஒரு முறை கூட எம்ஜிஆர் வருகிறார் வீட்டுக்கு. எம்ஜிஆர் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது, அரசியலை பொறுத்தளவு. ஆமாம் தெரியாது, உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வரும்போது ஒரு அழைப்பதழ் பார்க்குறாரு, திருமண அழைப்பது. அதில் எம்ஜிஆர் துணைன்னு போட்டிருக்கு. திருமண அழைப்பது இல்லை, முருகன் துணை போடலாம், விநாயகர் துணை போடலாம், கந்தன் துணை எல்லாம் போடலாம். எம்ஜிஆர் துணைன்னு இருக்குது. அவர் கேட்குறாரு,
அவர் யாருன்னு தெரியல. அவர் எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் முருகன் துணை என்று தான் போடுவார், இல்லை அவர் எம்ஜிஆர் துணைன்னு தான் போட்டு ஆரம்பிப்பார் என்று சொன்னார். அப்படியா வைத்து விட்டார்கள். மறுபடியும் அந்த திருமணம் நடக்கக்கூடிய நாளிலே எம்ஜிஆர் என்ன செய்தாராம், அவர்களுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த இடம் எங்கே என்று போகும்போது அது குறுகிய சந்து, அது மழை நேரம், வண்டியை நிறுத்திவிட்டு வேட்டியை மடித்து கட்டுக்கொண்டு அங்கே போனால் ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளி அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த திருமணத்தை அவர் பார்க்கிறார். வேண்டிய பரிசு பொருள்களெல்லாம் கொடுத்து விட்டு வருகிறார். அவர்தான் பெரியவர் இல்லையா? ஒரு முறை மகிழ்வுந்து வண்டியிலே வந்து இறங்கி அண்ணா அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி அங்கே இருக்கிற இளநிக்காரன்ட்டு கேட்குறாரு, இந்த இளநீ எவ்வளோ? அப்போல்லாம் 10 ரூபா சொல்கிறேன், ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாதா? யார்? அண்ணா கேட்குறேன். அண்ணா என்ன கட்சின்னு எனக்கு தெரியாது, தெரியும் முருகா அவனுக்கு. அப்போ வந்து அவன் இல்லை நான் 10 ரூபாய்க்கு குறைய முடியாதுங்கிறான். சரின்னு சரிப்பா வெட்டுப்பா, வெட்டி குடிக்கிறாங்க. குடித்தது பிறகு பின்னாடி மகிழ்வுந்து வண்டியை பார்த்தா கொடி கட்டியிருக்கு. அந்த கொடி கட்டினது பிறகு பார்த்தாக்கா இவர் கேட்குறாரா, நீங்கள் என்ன எங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்குறாரு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? அண்ணாவை பார்த்து. அண்ணா தான் தொடங்கினது, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினது அவர். ஆனால் அவன் கேட்குறான், நீங்கள் என்ன எம்ஜிஆர் கட்சியா? நீங்கள் காசே கொடுக்க வேணும், குடிச்சிட்டு போங்க. அப்படிப்பட்ட உள்ளம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தூய்மை அடைவன் பக்தியினாலே. கோயிலுக்கு செல்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், எதற்காக? தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு. அங்கே கற்பூரம் ஏற்றுகிறோம், எதற்காக? அது தன்னையே அழித்து கொண்டு பிறருக்கு ஒளி தருகிறது. வற்றி கொளுத்துகிறோம், எதற்காக? அது தன்னையே அழித்து கொண்டு பிறருக்கு மனத்தை கொடுக்கிறது. வாழைப்பழம் என்மையை குறிக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். முருகா என்னை கேட்கலாம், எத்தனை நாள் கற்பூரம் கொளுத்திருக்கிறாய், வத்தி கொளுத்திருக்கிறாய் என்று கேட்கலாம். எனவே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கு என்ற நோக்கிலே செல்லக்கூடிய, அப்படி நாம் எளியவர்களாக இருக்க வேண்டும். யாரை காணுகின்ற பொழுதும் முதலிலே வணங்குகின்றவன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். யார்? வள்ளலார் அவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இத்தகைய பெரிய சான்றோர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே வாழ்வதற்காக நாம் பெருமைப்படுகிறோம். அவர்களை வாழ்த்தி இந்த பணி மீண்டும் தொடர வேண்டும். அப்படி தொடர்கின்ற நாளெல்லாம் நாங்கள் வந்து கேட்டு மகிழ்ச்சியுற வேண்டும், இந்த ஊர் பெருமையுற வேண்டும். சில பேர் இன்னும் இந்த பெருமையை உணராமல் இந்த ஊரில் இருக்கிறார். நீங்கள் என்ன இன்று தானே வந்தீர்கள் என்று கேட்கலாம். இருந்தாலும் கூட இந்த 30 பாடல்களும் எனக்கு தெரியும். 1330 குரலோடு இந்த 30 பாடல்களையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட ஐயாவை காணுகின்ற பொழுது ஐயா தான் சொல்லுவார், தமிழ் பேரவைக்கார், அது என்ன கங்கை நதி புரள்கிறதா, அவ்வளவு விரைவாக பேசுகிறார், ஆற்றொழுக்காக பேசுகிறார் என்று சொல்லுவார். அத்தகைய பெருமகனை மகானை காணுகின்ற பொழுது கற்றது கைமண் அளவே என்று நான் என் செருக்க அடக்கி அகங்காரத்தை ஒழித்து அமையுறுகின்றேன். வணக்கம். இலக்கிய வித்தகர் பேராசிரியர் ஐயா அன்பனார் அவர்கள் 5 மணித்துளிகள் வாழ்த்துரை வழங்குவார். திருப்பாவை தொடர் சொற்பொழிவினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை நண்பர், 40 ஆண்டு கால நண்பர் வைணவச் செம்மல் கோகுலாச்சாரி அவர்களை வணங்கி, 1 நிமிடம்தான் வெங்கடாஜலபதி அவர்கள் வாழ்த்துரைக்கு தருகிறார்கள் என்பது 1 நிமிடம் கொடுத்துருக்காரு. எனவே இவருடைய சொற்பொழிவை அல்லது சொற்பொழிவினுடைய அளவை குறைத்துவிட்டு நாம் பேசுவதில் எனக்கு விருப்பமில்லை. எனவே அவர்கள் ஆண்டுதோறும் இந்த சொற்பொழிவினை மிகச் சிறப்பாக நடத்தி
எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வாழ்த்தி வணங்கி வந்து இருந்து கேட்டு சிறப்பிக்கக்கூடிய அன்பர்கள் பாகவதோத்தமர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஐயா